நான் கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். நான் கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிமையாயிருக்கும். கர்த்தருக்குள் மகிழுவேன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் துக்கமா இருந்தா தகப்பனுக்கு சந்தோஷமா, தாய்க்கு சந்தோஷமா, ஏன் என் பிள்ளை இப்படியே இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். நீங்க துக்கமா இருந்தா ஆண்டவரும் அப்படிதான், ஏன் என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகள் ஏன் இப்படி இருக்கிறா, என்ன துக்கம், நீ மகிழ்ச்சியா இருக்கணும் மகனே, மகளே நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவார். அப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் என்ன பண்ணணும்? கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்குமா. இனிமையான ஒரு நேரம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தியானிக்கிற நேரம். அதுதான் கர்த்தரை தியானிப்பதற்கு அதிகாலையிலே நான் விழித்துக் கொள்வேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். இந்த அதிகாலை நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது.